மகாபாரத கதையின் தொடர்ச்சி உங்களுக்காக. குருகுலம் தழைக்க விசித்திர வீரியன் மனைவியருடன் கூடி குழந்தையை பெற்றுத் தருமாறு வியாசரிடம் கூறினாள் சத்தியவதி. தன் மருமகள்களுக்கு அறிவுரைகள் கூறி அவர்கள் சம்மதத்தையும் பெற்றாள். வியாசர் முதலில் அம்பிகையுடன் கூடினார். அவள் மன துணிவோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தாள். என்றாலும் நாணத்தால் கண்களை மூடிக்கொண்டு இன்புற்றாள். வியாசர் தன் தாயிடம் சென்று அம்பிகை இருந்த நிலையை கூறி அவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தை 16,000 யானை பலம் கொண்டதாக விளங்கும், என்றாலும் கண் பார்வை இருக்காது என்று சொன்னார். சத்தியவதி கவலை கொண்டாள். கண் பார்வையற்ற ஒருவன் நாட்டை ஆள்வது முறையாக இருக்குமா? குருகுலம் சீரும் சிறப்பும் பெற ஒரு நல்ல ஆண்மகன் வேண்டுமே என்று எண்ணினாள். வியாசரை அம்பாலிகையிடம் கூடி ஒரு நல்ல மகனை அடைய வழி செய்யுமாறு வேண்டினாள். அம்பிகை கண்மூடி இருந்ததால் பிறக்கும் குழந்தைக்கு பார்வையில்லா நிலை ஏற்பட்டுவிட்டது, நீ அப்படி நடந்து கொள்ளாதே என்று அம்பாலிகைக்கு சத்தியவதி அறிவுரை கூறினாள். அம்பாலிகை வியாசரோடு சேர்ந்து மகிழும்போது கண்களை மூடிக்கொள்ளவில்லை. ஆனால் அச்சத்தால் அவள் உடல் வெளுத்து போனாள். அவளுக்கு பிறந்த குழந்தை வெண்ணிறத்துடன் விளங்கியது. குருட்டு குழந்தைக்கு திருதராட்டிரன் என்றும் வெண்ணிற குழந்தைக்கு பாண்டு என்றும் பெயரிட்டனர். பிறந்த குழந்தைகள் இருவரும் வெவ்வேறு விதமான குறைபாடுகளை கொண்டிருந்தமையால் சத்தியவதி மனம் வருந்தி மீண்டும் வியாசரை விழித்து அம்பிகையுடன் கூடி மற்றொரு குழந்தையை வழங்குமாறு கூறினாள். வியாசரும் தாயின் சொற்படி அம்பிகையை நெருங்கினார். ஆனால் அம்பிகை மீண்டும் வியாசரை தழுவ விரும்பவில்லை. ஆனால் தனக்கு பதிலாக தன் தோழியை அலங்கரித்து பள்ளி அறைக்கு அனுப்பி வைத்தாள். வியாசருக்கு அந்த உண்மை தெரிந்த போதும் அவள் மூலமாக ஒரு ஆண்மகவுக்கு வழி செய்தார். அக்குழந்தையின் பெயர் விதுரன். திருதராட்டிரன், பாண்டு, விதுரன் ஆகிய மூவருக்கும் பீஷ்மன் எல்லா கலைகளையும் பயிற்றுவித்தான். தக்க வயது வந்ததும் மூத்தவனான திருதராஷ்டிரனை அரசனாகவும் பாண்டுவை படைத்தலைவனாகவும் விதுரனை அமைச்சனாகவும் நியமித்தான். திருதராஷ்டிரனுக்கு காந்தார நாட்டு மன்னன் மகள் காந்தாரியை மணமுடித்து வைத்தான் பீஷ்மர். கணவனுக்கு பார்வை இல்லாததிருக்க தான் மட்டும் பார்வை உள்ளவளாக இருக்க விரும்பாதவளாய் தன் கண்களையும் துணியால் கட்டி மறைத்துக் கொண்டாள் காந்தாரி. அவளுடைய பண்பு நலனை அனைவரும் போற்றினார்கள். குந்திபோத ராசர்களில் சூரன் என்னும் மன்னன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு அழகு மகளாக விளங்கினாள் பிரதை. அவளுக்கு குந்தி என்று பெயர் வழங்கி வந்தது. ஒரு சமயம் துர்வாச முனிவர் சூரனுடைய விருந்தினராக வந்து தங்கியிருந்தார். அப்பொழுது குந்தி அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை அவருடைய விருப்பம் அறிந்து அவர் மனம் கோணாமல் செய்து வந்தாள். அதனால் மகிழ்ச்சி அடைந்த முனிவர் அவள் செய்த பணிவிடைக்கு தக்க பலனாக ஒரு மந்திரத்தை அவள் காதில் உரைத்தருளினார். இந்த மறைமொழியை மனதில் எண்ணி நீ எந்த தேவரை அழைத்தாலும் ஒரு நொடி பொழுதில் அவர்கள் உன்னிடம் வருவர். தம்மை போன்ற ஒரு குழந்தையையும் அளிப்பர். பெரும் தவம் செய்து பெறக்கூடிய இந்த சிறப்பை நீ எனக்கு பணிவிடை செய்ததன் மூலம் பெற்றாய் என்று கூறினார் முனிவர். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.